ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மார்க்கெட் மார்க்கிங் சேனல். நான் உங்கள் ரோஹித். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் ஒரு சீரிஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ மண்டே ஒரு 4 கம்பெனி சொல்லுவேன், டியூஸ்டே ஒரு கம்பெனி, வெனஸ்டே ஒரு கம்பெனி, தேர்ஸ்டே ஒரு கம்பெனி, ஃப்ரைடே ஒரு கம்பெனி அப்படின்னு தனித்தனியாக அனாலிசிஸ் பண்ணி அதோடைய பிஸ்னஸ் மாடல்ஸ், ரேஷியோஸ், ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ்லேருந்து அவங்களுடைய ஃபியூச்சர் மிஷன்ல இருந்து அவங்க எந்த பிஸ்னஸ் டைப்பில் இருக்காங்க அண்ட் தென் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்ட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணி பேசிகிட்டு இருப்பேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கம்பெனி பற்றி தெரியணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதை தனி வீடியோவை பண்ணுறேன். ஸோ செந்தில் அப்படின்ற ஒரு அண்ணா கேட்டிருந்தாரு, ஹெச்ஏஎல் பற்றி பேசுங்க அப்படின்ட்டு. ஸோ ஹெச்ஏஎல் ஒரு கவர்மெண்ட் கம்பெனினா அது நான் நெக்ஸ்ட் வாரம் வர வீடியோவில் கவர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிஸ்ட்டில் டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி லிமிடெட், நம்மள நிறைய பேருக்கு தெரியும். டிவிஎஸ் மோட்டார் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி இருக்குது. டிவிஎஸ் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம். ஸோ அந்த காலத்தை டிவிஎஸ் 50லேருந்து இந்த காலத்தில் இருக்க அப்பாச்சி வரையும் இவங்க தான் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எந்த இடத்துல டாமினண்டா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய பிசினஸ் மாடல் 2 வீலர் 3 வீலர் சேல் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் இவங்க பெட்டரா கொடுக்குறது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வீலர் செக்மெண்ட்ல பயங்கரமா கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் தென் அதர் காம்போனன்ட்ஸ், 2 வீலருக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அண்ட் தென் சம் ஃபினான்ஷியல் இதுவும் இருக்கு, அது தனி கம்பெனியா இருக்கு. அண்ட் தென் காம்போனன்ட்ஸ் கிரியேட் பண்றதும், அந்த பைக் தேவையானது, கார்ஸ்க்கு தேவையான காம்போனன்ட்ஸ் வந்து அது தனியாக வேற பிஸ்னஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபினான்ஷியல், ஒரு 10% கிட்ட ஃபினான்ஷியல் சர்வீசஸும், ஒரு 8% கிட்ட காம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங்கும், மிச்சம் இருக்கிற மொத்தமே இந்த 2 வீலர் செக்மெண்ட்ல தான் இருக்காங்க. பட் 3 வீலர் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் டிவிஎஸ்ல 3 வீலர் செக்மெண்ட் எங்கேயும் பார்க்கல. 3 வீலர் டைப் வெஹிக்கல் எங்கேயும் பார்க்கல. ஸோ இவங்களுடைய மார்க்கெட் கேப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 92,488 crore, 92,488 கோடி. ஸ்டாக் பிஇ வந்து 63, கிட்டத்தட்ட ரொம்ப 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 ஹை. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஸ்டாக் பிஇ அப்படின்றது பிரைஸ் டு earnings. ₹1 ஏர்ன் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்றது தான் பிஇ. ஸோ 20க்குள்ள இருந்தா பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். பட் இது டபுள் ட்ரிபிள் த டைம் இருக்கு. ஸோ 63 இதை மட்டும் பார்க்க முடியாது. பிசினஸ் மாடல்ஸ், ஆர்ஓஇ அண்ட் தென் ஆர்ஓஏ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஆர்ஓசிஇ, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, அவங்க எவ்வளோ கேபிட்டல் வச்சிருக்காங்க அதுல இருந்து அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்றாங்க அப்படின்னு தான் ஆர்ஓசிஇ. இது வந்து 13% ஏர்ன் பண்றாங்க. ஸோ 92,488 crores-ல 13% எவ்வளோ நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்றாங்க அப்படின்னு கிளீனா தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் சேல்ஸ் க்ரோத் வந்து 20% இருக்கு. ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. 4.10ல இருக்கு, 4.10%ல இருக்கு. ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது அவங்க கிட்ட எவ்வளோ அசெட் இருக்கு, அசெட் மூலியமா அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்றாங்க அப்படின்றது தான். ஸோ அசட்டோடைய வேல்யூவேஷன்ல தான் இதை கால்குலேட் பண்ணுவாங்க, ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ். அண்ட் டெட் டு ஈக்விட்டி வந்து 2.03, ரொம்ப ரொம்ப டெட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. அண்ட் தென் புக் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 133, ப்ரைஸ் டு புக் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 டைம்ஸ். கிட்டத்தட்ட கரண்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1946. புக் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 133. நீங்கள் எந்த ரேஞ்ச்லையும் கன்சிடர் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 200 300 வேரியா வெயிட் பண்ண முடியாது. பிகாஸ் இது வந்து கொஞ்சம் டெவலப்பிங் கம்பெனி, டெட் அதெல்லாம் தாண்டி உங்ககிட்ட பல கம்பெனிஸ் இருக்கு. அதை வச்சு இதை டெட் எல்லாம் குறைச்சிருவாங்க. பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, புக் வேல்யூ அப்படின்றத நம்ம பார்க்கணும். அவங்க கிட்ட பல கம்பெனிஸ் இருக்கு, டெட்டை குறைச்சிருவாங்க அப்படின்னு இருந்தாலும் ஸ்டாக் பிஇ அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஏர்னிங் பர் ஷேர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. பட் மார்க்கெட் கரண்ட் ப்ரைஸ் அதிகமா இருக்கு. ஸோ அதனால இந்த வேல்யூவேஷன்ல இந்த கம்பெனியை வாங்க முடியாது. நான் இப்பயே சொல்லிடுறேன் அதை. ஸோ பிசினஸ் மாடல் இப்போ புரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் ஃபியூச்சர்ல இதை வாங்கும்போது, அதாவது இது ஸ்டாக் ப்ரைஸஸ் குறையும் போது வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு டிசிஷன் எடுத்துக்கலாம். நான் எந்த ஸ்டாக்கையும் வாங்கணும் விற்கணும் அப்படின்னு சொல்லலை. அது உங்களுடைய டிசிஷன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நெக்ஸ்ட் ஆர்ஓஇ, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. நம்ம ₹100 கொடுத்தா அவங்க எவ்வளோ ரிட்டர்ன் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஈக்விட்டி, த்ரூ ஈக்விட்டி அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் ₹100 எவ்வளோ ஏர்ன் பண்றாங்க அப்படின்னு சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்துக்கோங்க. ஆர்ஓஇ, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து ஒரு 25.6%. அண்ட் இன்ட்ரென்சிக் வேல்யூ மார்க்கெட் என்ன கால்குலேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 475. எப்பவுமே சொல்லுவேன், இன்ட்ரென்சிக் வேல்யூ புக் வேல்யூவோட கம்மியா வாங்கினீங்கன்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ நீங்க இந்த 400 300 ரேஞ்சில் இந்த ஸ்டாக்ஸ் வராது. பட் கொஞ்சம் ஒரு ஸ்டாக் பி ஒரு 25 30 அண்ட் தென் புக் வேல்யூ வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஏறிடும். ஒரு 5 6 இயர்ஸ்ல புக் வேல்யூ ஏறும்போது இதே கரண்ட் ப்ரைஸ் ஒரு 2000 அந்த ரேஞ்சில் வரும்போது வேணா வாங்கலாம். நான் சொல்றது இப்போ வாங்க முடியாது. ஒரு 1.5 இயர் இல்லை 2 இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது வாங்கலாம். எப்பவுமே ஒரு ஸ்டாக் அப்படின்றது லாங் டேர்ம்ல மட்டும்தான் யோசிக்கணுமே தவிர்த்து ஷார்ட் டேர்ம்ல பார்க்கக்கூடாது. ஸோ இன்னைக்கு நான் வாங்கலாம் ஏன்னா இது ஸ்டாக் ப்ரைஸஸ் ஏறிடும் அப்படின்ட்டு வாங்காதீங்க. எப்பவுமே வந்து ஃபியர் ஆஃப் லாஸிங்கை விட, அதாவது அதை லாஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணி தான் லாஸ் ஆனவங்க அதிகமே தவிர்த்து இன்வெஸ்ட் பண்ணாமல் லாஸ் ஆனவங்க கம்மி தான். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 47 crores அண்ட் கரண்ட் ரேஷியோ வந்து 1.04ல இருக்காங்க. அண்ட் ஏர்னிங் பர் ஷேர் வந்து 30.
டிவிடெண்ட் ஹீல் வந்து 0.26% அண்ட் ஃபேஸ் வேல்யூ வந்து 1ல இருக்கு. எபிட்டா ஏர்னிங்ஸ் பிஃபோர் டாக்ஸ் அண்ட் அமௌன்சேஷன் ஒரு 21.3ல இருக்கு. அண்ட் தென் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 50% இருக்கு. நெக்ஸ்ட் இவங்களுடைய ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ இவங்க என்ன சேல் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப், 2 வீலர்ல 2 டைப், ஸ்கூட்டி அண்ட் கியர் பைக்ஸ் சேல் பண்றாங்க. ஸோ மோட்டார் சைக்கிள் சிம்பிளா சொல்ல போனா. ஸோ ஸ்கூட்டிஸ்ல என்ன சேல் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஜூபிட்டர் 125, டிவிஎஸ் நிட்ரோ, டிவிஎஸ் ஜூபிட்டர் அண்ட் டிவிஎஸ் ஜஸ்ட் 110 அண்ட் டிவிஎஸ் பெப் பிளஸ். அண்ட் தென் மோட்டார் சைக்கிள் கியர் பைக்ஸ்ல என்ன சேல் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஆர்ஆர் 310 அண்ட் அப்பாச்சி ஆர்டிஆர் 165 ஆர்பி அண்ட் டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் சீரீஸ் அண்ட் டிவிஎஸ் ரைடர், டிவிஎஸ் ரேடியான், டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி பிளஸ், டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ட்டு பல ப்ராடக்ட்ஸை வச்சு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எலக்ட்ரிக்லையும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இன்வால்வ் ஆயிட்டு இருக்காங்க. டிவிஎஸ் அப்படின்ற பேர்லயே எலக்ட்ரிக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் ஜாகிரபிக்கல் ஸ்பிளிட் எங்கெந்தெல்லாம் ஏர்ன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 76% அண்ட் அவுட் சைடு இந்தியாவில் ஒரு 24% ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஸ் பர் 2021 2018 டைமிங்ல நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா இந்தியாவில் அதிகமா இருக்கும். 81% ஏர்ன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவுட் சைடு இந்தியா 18. இந்தியாவில் 81, பட் அவுட் சைடு இந்தியா வந்து ஜஸ்ட் 18 தான் ஏர்ன் பண்ணி 18% ஆஃப் ரெவன்யூ அவுட் சைட்ல இருந்து வந்துட்டு இருந்தது. பட் கொஞ்சம் கொஞ்சமா இவங்களும் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல இன்வால்வ் ஆயிட்டு இருக்காங்க. பட் மார்க்கெட் ஷேர் அளவுக்கு பிடிக்கல. ஒரு பஜாஜ் பிடிச்ச அளவுக்கு இவங்க மார்க்கெட் ஷேர் இன்னும் பிடிக்கல. அண்ட் ரெவன்யூ மிக்ஸ் இவங்க ஆட்டோமோட்டிவ் வெஹிக்கல்ஸ் அண்ட் பார்ட்ஸ்ல ஒரு 87% ஏர்ன் பண்றாங்க. அண்ட் தென் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் நான் சொன்ன ஒரு 11% அண்ட் ஆட்டோமோட்டிவ் காம்போனன்ட்ஸ்ல 2%. நான் போய் ஒரு 7-8 அப்படின்னு சொல்லிட்டேன். 2% அது வேற ஒரு செக்மெண்ட். அண்ட் தென் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி இவங்க கிட்ட வந்து மைசூர்ல ஒன்று இருக்கு, அண்ட் ஒசூர்ல ஒன்று இருக்கு, அண்ட் நல்காரா இமாச்சல் பிரதேஷ்ல ஒன்று இருக்கு. ஸோ டோட்டலா 3 மேனுஃபேக்சரிங் ஹப்ஸ் இருக்கு. 2 வீலர்ல வந்து 49.5 lakhs ரன் மேனுஃபேக்சரிங் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அண்ட் 3 வீலர்ஸ்ல 1.2 lakhs மேனுஃபேக்சரிங் அளவு கெப்பாசிட்டி இருக்கு. அண்ட் தென் இவங்களுடைய நியூ லான்ச் கொஞ்சம் ரீசெண்டாக 2021-20 அந்த டைமிங்ல லான்ச் ஆனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஜூபிட்டர் ZX டிஸ்க் இன்டெல் கோ அப்படின்ட்டு 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 110cc ஸ்கூட்டி. எப்பவுமே 110 அப்படின்றப்போ அதை மோட்டார் சைக்கிள் வெஹிக்கல்ஸ்ல சேர்த்துறோம், கியர் பைக்ஸ்ல பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூட்டி வந்து 110cc இன்ஜினா பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் டிவிஎஸ் நிட்ரோ அப்படின்றது ஒரு சூப்பர் ஸ்குவாட் எடிஷன் அப்படின்ற மூலியமா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் மார்வல் ஸ்டுடியோஸ் கூட பார்ட்னர்ஷிப்ஸ் போட்டு மார்வல் ஸ்டுடியோ அவெஞ்சர்ஸ் அப்படின்ற ஒரு சீரீஸ்ல பைக் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நான் எங்கேயும் பார்க்கல. அண்ட் தென் டிவிஎஸ் ஸ்டார் HLX 150 டிஸ்க் அப்படின்ட்டு இஜிப்த் வேரியன்ட் கஸ்டமர்ஸ், இஜிப்த் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் BS6 இன்ஜின் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி BS6 இன்ஜின்ல கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அண்ட் தென் ஃபியூல் கன்சம்ஷன்ஸ் வந்து குறைக்கிற அளவுக்கு ஈகோ த்ரஸ்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் அப்படின்னு ஒரு டெக்னாலஜியை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் ரேஸ் டர்ன்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் அப்படின்ட்டு இன்னொரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. த்ராட்டல் ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பட் ஃபியூல் வந்து கம்மியாகுது. அதாவது ரேஸ் பண்ணுறது அதிகமாக இருக்கும், பட் ஃபியூல் கன்சம்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டு வைடில் இப்போதான் இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் வேர்ல்டு வைட்லையும் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட். அண்ட் தென் பார்ட்னர்ஷிப் யாரு கூட எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா BMW ஃபார் ஃபியூச்சர் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு அவங்களுடைய டெக்னாலஜி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க BMW-ஓட. அண்ட் தென் குரூப்போ கியூ அப்படின்ட்டு ஒன்று. அண்ட் தென் இவங்க பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட்க்கு. அண்ட் Watt3 Watts அப்படின்ற கம்பெனியோட சேர்ந்து நேவிகேஷன் சிஸ்டம்ஸையும் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இவங்க 3,314 crores EVல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் MOU அதாவது அண்டர்ஸ்டாண்டிங்கோட தமிழ்நாடு கவர்மெண்டோட ஒரு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கோட எப்படி சொல்றது, நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க நாங்களும் இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்ற ஒரு கவர்மெண்டோட கொஞ்சம் ஒன்றி போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி மூலியமா 1,200 crores ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் அண்ட் EVஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இவங்களுடைய பார்ட்னர்ஷிப்ஸ் மூலியமா தான் இவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போவாங்க. இப்போ EVல வந்து டெக்னாலஜி ரொம்ப முக்கியம். ஸோ எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸ்ல டெக்னாலஜி ரொம்ப முக்கியம். ஸோ BMW அண்ட் நேவிகேஷன் சிஸ்டம்ஸ்ல இருந்து ஆட்டோமேட்டிக் டிரைவிங்ல இருந்து எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இவங்களுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் பெருசா சொல்றது மாதிரி ஒன்றும் இல்லை. பெரிய கம்பெனி, நல்ல ஒரு பின்னாடி பேக்ரவுண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நல்லா இருக்காங்க. அண்ட் தென் அவங்களுடைய ப்ரொமோட்டர்ஸ் ஃபேமிலியும் கரெக்டாக இருக்கு, நிறைய கம்பெனிஸ் இருக்கு, இதை கொஞ்சம் டெவலப் பண்ணுவாங்க, EVல டாமினண்டா இருக்காங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கு. பட் கான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் பிஸ்னஸா இவங்களுக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது. பட் ஆஸ் அ ஷேரா நீங்க பார்க்கும்போது புக் வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கு, அண்ட் தென் டெட் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இதுதான் என்ன பொறுத்தவரை இதுல டிஸ்அட்வான்டேஜஸா நான் பார்க்கறது. அண்ட் தென் இவங்களுடைய அப்போசிஷன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் மார்க்கெட் என்ன சொல்லுதுன்னா ஐஷர் மோட்டார்ஸ் அண்ட் ஹீரோ மோட்டார் கிராப்ஸ் அண்ட்
வாட் விஸ் இன்னோ அப்படின்னு சொல்றாங்க. பட் என்ன பொறுத்தவரை எனக்கு என்ன தோணுதுன்னா, ஃபர்ஸ்ட் பஜாஜ் அண்ட் ஐஷர் மோட்டார், அதுக்கப்புறம் டிவிஎஸ், ஹீரோ, இவங்க தான் நான் எனக்கு தெரிஞ்சு சொல்றது. ஏன்னா பஜாஜ் வந்து கிட்டத்தட்ட 79 கண்ட்ரீஸ்ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் மோர் தென் இவங்களை விட மார்க்கெட் கேப்பும் அதிகம். அவங்களுக்கும் இதை விட பெரிய ஒரு டீமும் இருக்கு, நெட்வொர்க் இருக்கு, அதாவது கம்பெனிஸ் இருக்கு, சப்சிடிரிஸ் இருக்கு. ஸோ இவங்களை விட அவங்க பெட்டரா இருப்பாங்க. அதாவது டூ வீலர் செக்மெண்ட்ல நான் சொல்றது. ஸோ 25 பிஇல நான் அந்த புக் வேல்யூ பார்க்கணுமா, இந்த புக் வேல்யூ பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பஜாஜை தான் பார்ப்பேன். பஜாஜ் ஆட்டோவை தான் வாங்குவேன். ஸோ இது உங்களுடைய சஜஷன். நீங்க டிவிஎஸ் மோட்டாரும் வாங்கலாம், ஆர் பஜாஜும் வாங்கலாம். ஸோ அண்ட் தென் நெட் ப்ராஃபிட் லாஸ்ட் குவார்ட்டர் என்ன ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 416 க்ரோஸ். ஏர்னிங் பர் ஷேர் வந்து 8.3. அண்ட் லாஸ்ட் இயர் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1309 க்ரோஸ் ஏர்ன் பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட். அண்ட் ஏர்னிங் பர் ஷேர் வந்து 27. இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர்ஸ் வந்து 50% ஓன் பண்ணுறாங்க, எஃப்ஏஎஸ் வந்து 18%. நான் எப்பவுமே சொல்றது, எஃப்ஏஎஸ் கிட்ட ஒரு பெரிய டீம் இருக்கும், பெரிய நெட்வொர்க் இருக்கும், பல விஷயத்தை அனாலிசிஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எஃப்ஏஎஸோடைய ஸ்டாக், அதாவது எஃப்ஏஎஸும் இங்கே ஷேர் ஹோல்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம அந்த ஷேரை கொஞ்சம் டீப்பாக அனாலிசிஸ் பண்ணணும். அண்ட் தென் டிஏஎஸ் வந்து டைரக்ட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், நம்ம ஊரில் இருக்கிற இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருக்கட்டும், கொஞ்சம் பெரிய பேங்க்ஸாக இருக்கட்டும், ஸோ அவங்கலாம் டிஏஎஸ் அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஸோ 23% அவங்க ஓன் பண்ணுறாங்க. அண்ட் பப்ளிக் வந்து 8% பப்ளிக் அப்படின்றது நம்மள மாதிரி ஆட்கள். டோட்டலாக 2,02,558 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. என்னை பொறுத்தவரை இந்த ப்ரைஸுக்கு டிவிஎஸ் பெஸ்ட்டா, பஜாஜ் பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் பஜாஜ் ஆட்டோ தான் வாங்குவேன். ஸோ பஜாஜ் ஆட்டோவா டிவிஎஸ்ஸா அப்படின்றது உங்களுடைய டிசிஷன். நீங்க என்ன வாங்குவீங்க அப்படின்றது உங்களுடைய டிசிஷன். நான் யாரையும் வாங்குங்க வித்துருங்க அப்படின்னு சொல்லல. ஸோ என் முடிஞ்ச அளவுக்கு டிவிஎஸ் மோட்டார்ஸ் கம்பெனியோடைய மொத்த ஹிஸ்ட்ரியும் கவர் பண்ணி, அதாவது மொத்த பிஸ்னஸ் மாடலும், மொத்த ரேஷியோஸும், ப்ரொமோட்டர்ஸ் பற்றி எல்லாம் கவர் பண்ணியிருப்பேன் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஏதாச்சும் கம்பெனி பற்றி பேசணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணி பேசுகிறேன். தேங்க்யூ.